ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி தீபாவளி ரெசிபிஸ் போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம முறுக்கு ரெசிபி போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம எப்படி பாகு காய்ச்சிடுது அப்படின்றது தான் இதில் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு அதிரசம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன் அப்படின்றத மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். நான் பச்சரிசி மாவரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. கடையில் வாங்கும்போது சிகப்பரிசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோ வந்து நான் 3 மணி நேரம் ஊற வச்சு, அது ஃபேனுக்கடியில் நல்லா அலசி ஊற வச்சு ஃபேன் கடியில் காய வச்சு மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நான் ஊற வச்சு தான் காமிக்கல இந்த வீடியோவில். அடுத்தது வெல்லம் வந்து 1 கிலோ அரிசிக்கு நம்ம 700 கிராம் வெல்லம். அது சரியான அளவாக இருக்கும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா மாவு எக்ஸ்ட்ராவாக அரிசி வந்து ஊற வச்சு எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோ பச்சரிசி, 700 கிராம் வெல்லம் எடுத்துருக்கோம். தேவையான அளவு எண்ணெய் பொரிக்கிறதுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இப்போது நம்ம இது பாகு காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெல்லத்தை வடிகட்டி வச்சு வடிகட்டி நம்ம அதுக்கப்புறமா பாகு காய்ச்ச போகிறோம். பாகு காய்ச்சும் போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த பாத்திரம் நான் வந்து சின்ன பாத்திரமாக எடுத்திருக்கேன். இதை நம்ம கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணும்போது நான் வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த வெல்லம் வந்து 700 கிராம் வெல்லம் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த வெல்லத்துக்கு பாகு எடுக்கிறதுக்கு நான் இந்த 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லைன்னா இவ்வளோ தண்ணி தேவையில்லை, ஒரு அரை கிளாஸ் ஊற்றினாலே போதும். இது வந்து நம்ம கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு கொஞ்சம் கரைச்சிக்கலாம். நம்ம கரைஞ்சி வரும்போது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நல்ல மணல் வெல்லமாக கேட்டு வாங்குங்க. வெல்லம் வாங்கிடாதீங்க, அது ரொம்ப கெமிக்கல் மிக்ஸ் ஆகிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கருப்பாக இருக்கிற வெல்லமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம மணலாக இருந்ததுன்னா சீக்கிரமாக நமக்கு கரையும், பாகு எடுக்கிறதுக்கும் நல்லா வரும். இந்த வெள்ளை கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். இந்த வீடியோ மெயினாக பிகினர்ஸ்க்கு பாகு எடுக்கிறது எப்படின்னு தெரியணுன்றவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போட போகிறேன். அதிரசம் எல்லாரும் செய்வாங்க, மெயினாக பாகு எடுக்கிறது யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்காக இது பாகு எவ்வளோ சுலபமாக எடுக்கலான்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். தீபாவளினாவே நம்மளுக்கு அதிரசம் தான் மெயின் டிஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா. இது கலக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு நம்ம வெல்லம். இதுக்கப்புறம் நம்ம பாகு எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துகிட்ருக்கேன். இந்த நம்ம இதில் தான் நம்ம விட்டு பார்க்க போகிறோம் பாகு வந்துடுச்சான்னு. இந்த தண்ணியில் நீங்கள் இப்படி விட்டு விட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நம்ம விடும்போது கரெக்டாக நிற்கணும். நம்ம விட்டதுமே இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும்.
இது மாதிரி நல்லா தலை தலைன்னு கொதித்து வரணும். நல்லா பாகு வாசனை வந்துகிட்டே இருக்குது. நம்ம வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னா நம்ம தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றின மட்டும் போதும், சீக்கிரமாக வந்துடும் பாகு. நம்ம வடிகட்டணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுருக்கேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால கொஞ்சம் லேட் ஆகுது பாகு வரத்துக்கு. இப்போ பார்க்கலாம் வந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக வந்திருக்கு. விட்டதுமே அப்படியே நிற்குது பாருங்கள். கரெக்டான பதம், எடுக்கும்போது நல்லா வரணும் பாருங்கள். எடுத்தால் நிற்குது பாருங்கள் கையில். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம இறக்கி மாவு கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கலாம். நான் கிளறினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான். பாருங்கள் கரெக்டாக நான் எடுத்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு பதம். இது வந்து நம்ம இப்போது ஒரு இலை வச்சு பாருங்கள் சூப்பராக பால் மாதிரி வந்திருக்கு. இது நல்லா நம்ம ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி நம்ம ஒன்று ஒன்றா தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்து நான் எண்ணெயில் பொரிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் நான். ஒரு பக்கம் எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு, இந்த பக்கம் எண்ணெய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு அதில் மொத்தமாக ஒரு 10-20 தட்டி வச்சுக்கோங்க. 2-3 பேராக இருக்கும்போது வந்து ஓகே. இப்போ நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னா ஒரு 3-4 இலை வாழை இலையில் தட்டி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரித்து எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். மாவு உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். கரெக்டாக நம்மளுக்கு பாருங்கள் பதம் சூப்பராக வந்திருக்கு. இந்த பதம் இருக்கணும் எப்போவுமே. பாருங்கள் கையில் ஒட்டலை, நல்லா வந்திருக்கு. நம்ம இதை எடுத்து நம்ம எண்ணெயில் விடவும் ஈஸியாக இருக்கும். நம்ம பிளாஸ்டிக் பேப்பரில் தட்டினா கூட இந்த அளவுக்கு வராது. வாழை இலையில் தட்டும்போது நல்லா அழகாக வரும். உங்களுக்கு சைஸ் எந்த மாதிரி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பெருசாக வேணும்னா பெருசாக தட்டிக்கலாம். நான் மீடியமாக சைஸ், இந்த மீடியம் சைஸில் தான் தட்டுறேன். இந்த அதிரசம் செய்கிறதுனாலேயே பல பேருக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா அது பாகு எடுக்கிற பதம் வந்து நம்மளுக்கு பக்குவம் கரெக்டாக தெரியணும். இந்த பாகு நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க, சூப்பராக வரும் உங்களுக்கு. இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களே பிகினர்ஸ் மெயினாக அவங்களே நீங்கள் செய்யலாம் பாருங்கள். இப்போ நம்ம இது ஃபுல்லாக தட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம பொரிச்சு எடுக்கலாம். பொரிச்சு எடுக்கும்போது காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. பாருங்கள் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் மிதமான தீயை வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. மெயினாக நம்மளுக்கு அதிரசம் செய்கிறதுக்கு இரும்பு பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், கருகாமல் வரும். நான் இன்றைக்கி வீடியோக்காக ஸ்டீல் பாத்திரம் வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ நல்லா பூரி மாதிரி ஏஞ்சி வருது. இந்த மாதிரி வரணும். நல்லா இருக்குது பதம், கரெக்டான பதம் இது. பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. எண்ணெய் கொஞ்சம் வடிஞ்சதும் எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். நான் உங்களுக்கு இன்னொன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் நல்லா பூரி மாதிரி வருது எழுந்து. கொஞ்சம் தீ கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது ஆறுனதுமே சாப்பிடும்போது நல்லா லேயராக வரும், நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, அதிரசம் ரெடி. ரொம்ப ஈஸி மெத்தட் தான், ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. நான் சொன்ன அளவு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 700 கிராம் வெல்லம், இந்த அளவு நீங்கள் எடுத்து நான் எடுத்து காமிச்ச மாதிரி பாகு எடுத்து செஞ்சு பாருங்கள். எல்லாருமே செய்யலாம் ஈஸியாக. இந்த 1 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு 40 அதிரசம் வரும் நம்மளுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதே அளவு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோட சந்திக்கலாம். ஓகே பாய்.